முச்சங்கண்ட முத்தமிழே வாழியவே, மூவேந்தர் மனித வந்த முக்கணியே வாழியவே, மண் தோன்றும் முன் தோன்றிய மூத்தவளே வாழியவே, தண்ணீர் இல்லாத தனித்தமிழே வாழியவே. அனைவருக்கும் அன்பு மதிய அன்பு வணக்கங்கள். என்னுடைய தலைப்பு குரல் இன்பம். உச்சி மலையிலே ஊரும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையெல்லாம் மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று உயர்வு தாழ்வு பாராட்டும் இம்மக்களை நினைத்து நொந்து பாடுகிறார் பட்டுக்கோட்டையார். இதை ஐயன் திருவள்ளுவரிடம் கேட்டு தெளிவு பெற விரும்பினேன். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். ஐயா, மனிதர்களில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று உண்டா என்றேன். மகளே, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்களில் வேற்றுமையான், பிறப்பு ஒக்கும் சிறப்பு ஒவ்வாது. பிறப்பு என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். பிறப்பினால் சிறப்பு வராது. சிறப்பு என்பது அவரவர் செய்கைகளில் வருவது. குழப்பம் வேண்டாம் என்றார். தெளிவு பெற்றேன். திருவள்ளுவர் ஒரு நாள் வறண்டு கிடந்த ஆற்றங்கரையோரம் நடந்து செல்கிறார். ஆற்றின் நடுவே தோண்டி இருக்கும் கிணற்று நீரை பருகி தாகம் தீர்க்கிறார். சிறிது தூரம் நடந்த பின் மீண்டும் தாகம் எடுக்கிறது. தூரத்தில் தெரிந்த கிணற்றில் உள்ள நீரை பருகுகிறார். சுவை மாறாமல் இருப்பதை உணர்கிறார். இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று சிந்திக்கிறார். மணல் என்பதை உணர்கிறார். மணல் துகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்வதில்லை, மேலும் தூய்மையாக இருக்கின்றன. அதிலிருந்து தோண்டப்பட்ட நீரும் இனிமையாகத்தான் இருக்கும் என்ற தெளிவு கிடைக்கிறது. நிலத்தின் தன்மையை பொறுத்து நீருக்கு சுவை ஏற்படுகிறது. சற்று தூரம் நடக்கிறார். அங்கு ஆற்றின் ஓரத்தில் கிணறு தோண்டி கொண்டிருக்கிறார்கள். கிணற்றில் தோண்ட தோண்ட இனிமையான நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, மணல் பாங்கான இடம் என்பதால் தோண்டுகிற பொழுது மணல் சரிகிறது. ஆனாலும் மக்கள் விடவில்லை. பெரும் முயற்சியில் கிணறு அமைக்கிறார்கள். நீரையும் மனித அறிவையும் இங்கு திருவள்ளுவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். நீர் எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல் மனிதர்களுக்கு அறிவும் இன்றியமையாத ஒன்று. நீர் இல்லை என்றால் எந்த உயிரும் வாழ முடியாது. அதுபோல் அறிவு இல்லை என்றால் மனித இனம் நீண்ட நாள் வாழாது. இதை உணர்த்த நீரையே ஊமையாக்கி தொட்டனைத்த ஊரு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்த ஊரும் அறிவு. படிக்க படிக்கத்தான் அறிவு வளரும், படியுங்கள் என்று நயம்பட கூறுகிறார். நல்ல மணல் நிலத்தில் தோண்டுகின்ற நீர் இனிக்கும். அதுபோல் நல்ல புத்தகங்கள் நல்ல அறிவை வளர்க்கும் என்ற சிந்தனையும் இத்திருக்குறளில் இருப்பதை சிந்தித்து இன்பம் அடையலாம். நம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 1330 திருக்குறளில் தனக்கு பிடித்த திருக்குறளாக அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கலாக அரண் என்ற திருக்குறளை கூறுவார். அறிவு அவ்வளவு இன்றியமையாத ஒன்று. தாய் ஒருத்தி கோவிலுக்கு செல்வதை நான் பார்த்தேன். கோவில் நுழைவாயிலில் அத்தாயின் மகன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவளோ திரும்பி கூட பார்க்கவில்லை. இதை பார்த்து என் மனம் பொறுக்கவில்லை. வழிபாடு முடித்து விட்டு வந்த அவளிடம், உங்கள் மகன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் நீங்களோ திரும்பி கூட பார்க்கவில்லை, நீங்களும் ஒரு தாயா என்று என் கோபத்தை கொட்டினேன். மகளே, என் மகன் வறுமையில் வாடினான் என்றால் காப்பாற்றும் கடமை எனக்கு உண்டு. ஆனால் அந்த வறுமையும் நேர்மையான வழியில் வந்ததாக இருக்க வேண்டும். ஏழை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்தோ, ஏழை எளியோருக்கு உணவளித்தோ, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கும் முதியோருக்கும் அனாதை இல்லம் அமைத்தோ அவன் வறுமையுற்றிருந்தால் ஓடி சென்று உதவியிருப்பேன். ஆனால் அவனோ சூதாடினான், கல்லுண்டு கழித்தான், வரைவின் மகளிரோடு தொடர்பு கொண்டான். இப்படி சமூக ஒழுக்கத்திற்கு புறம்பான அத்துணை செயல்களிலும் ஈடுபட்டு வறுமையுற்றான். அதனால் அவனை என் மகன் என்று சொல்லவே நான் வெட்கப்படுகிறேன். என் வயிற்றில் பிறந்ததை தவிர வேற எந்த வகையிலும் அவன் என் மகனாக மாட்டான் என்று சொன்னான். இந்த கருத்தை என் தந்தை திருவள்ளுவர் இப்படி சொல்லுகிறார். அறம் சாரா நல்குரவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். வறுமை கூட வரலாம், ஆனால் அந்த வறுமையும் நேர்மையான வழியில் வந்ததாக இருக்க வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தையை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டாள். அத்தகைய தாயே ஒழுக்கத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டால் உன்னை பிறன் போல நோக்குவாள். யார் சொல்ல முடியும் இப்படி? திருவள்ளுவர் அறம் கூறும் முறைமையை கண்டு எண்ணி எண்ணி வியக்கிறேன். துன்றினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நெஞ்சுண்பார் கல் உண்பவர். மது உண்பவர்கள் நஞ்சினை உண்ணுகிறார்கள் என்று சொல்லி மது குடித்தலை வன்மையாக கண்டிக்கிறது திருக்குறள். கவி பேரரசு திரு வைரமுத்து ஐயா அவர்கள் ஒரு மேடையில் திருவள்ளுவரை கொண்டாடும் ஆட்சியாளர்களிடத்தில் ஒன்று மதுக்கடையை மூடிவிடுங்கள், இல்லை என்றால் திருவள்ளுவர் சிலைக்கு திரைச்சீலை இடுங்கள் என்று சொன்னது இப்பொழுது என் நினைவுக்கு வருகிறது. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள், பொல்லாததில்லை உரைதேர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை, இணையில்லை முப்பாடுக்கு இந்நிலத்தே என்ற பாவேந்தரின் வரிகளோடு
நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.